ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஓஏ எக்ஸாமில் தியரியில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கொஷினில் நிறைய டவுட்டு. ஸோ அந்த டவுட்டில் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இது புரியாதவங்களுக்கு இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தியரிக்கு ஒன் வேர்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 மார்க்கோ 5 மார்க்கோ இந்த தடவை கிடையாது. இதில் சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது 10 கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் வைஸாக 10 கொஸ்டினுக்கு 10 மார்க். செகண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். இந்த கொஷின்லேருந்து உங்களுக்கு 10 கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷின் ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் வைஸாக 20 மார்க் நமக்கு இதில் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்றது 10 கொஷின் கொடுப்பாங்க. அதுக்கும் 1 மார்க் வைஸாக 10 மார்க் நமக்கு கிடைக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 10 கொஷின் கொடுக்குறாங்க. அதுக்கும் 10 மார்க். மொத்தம் 50 மார்க்கு. இந்த 50 மார்க்கில் 20 மார்க் எடுத்தால் நாம் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது முதல் பேப்பர். ரெண்டாவது பேப்பர் என்ன அப்படின்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் தமிழ் மூணாவது பேப்பர். ஸோ இதுலேயுமே நம்ம 50க்கு 20 மார்க் எடுக்கணும். அதே மாதிரி நாலாவது பேப்பர் ப்ராக்டிக்கல்லையுமே 50க்கு 20 மார்க் எடுக்கணும். இதில் எம்எஸ் ஆஃபீஸ் அல்லது ஓப்பன் ஆஃபீஸில் பேக்கேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் வரும். இதில் ஒரு கொஷினுக்கு 50 மார்க். அப்போ இதில் பேக்கேஜ் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் 50 மார்க்குக்கு இதுலேயும் 20 மார்க் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். சப்போஸ் நமக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வரல அப்படின்னா ஆஃபீஸ் வந்திருக்கும். ஆஃபீஸ் சப்மிஷன் பற்றி இன்னும் நமக்கு எந்த ஒரு சிலபஸும் நமக்கு கொடுக்கல. கொடுத்ததுக்கப்புறம் அது ஒன் வேர்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. ஆஃபீஸ் வந்ததுமே அதை மட்டும் கற்றுக்கிட்டு அப்படியே எக்ஸாம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு கொஷினுக்கு 50 மார்க். இதில் 20 மார்க் எடுத்தால் பாஸ். இதுதான் தியரி அண்டு ப்ராக்டிக்கல். அதே மாதிரி டைப்ரைட்டிங்க்கு கொடுக்கல. டைப்ரைட்டிங் மார்க் நானே சொல்கிறேன். மொத்தம் 200 மார்க்கை எல்லாத்துக்கும் 50-50யாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கலுக்கு 50, தியரிக்கு 50, அதே மாதிரி நமக்கு டைப்ரைட்டிங் தமிழுக்கு 50, இங்கிலீஷ்க்கு 50. ஸோ இதெல்லாம் நம்ம ஆவரேஜாக ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் நம்ம 20 மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு பேப்பரில் 50க்கு 40 மார்க் எடுத்திருக்கேன், இன்னொரு பேப்பரில் நான் 50க்கு 20 கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாஸ் ரிசல்ட்டில் வர முடியாது. அதனால் கண்டிப்பாக 20க்கு மேலே ஒவ்வொரு பேப்பர்லையும் எடுத்தால் தான் நம்ம பாஸில் வர முடியும்.